الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه تسليما كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا وبين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا. اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من اموالهم صدقه تطهرهم وتزكيهم بها الى اخر الايه. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم وعليهم ان الله افترض عليهم صدقه في اموالهم تؤخذ من اغنيائهم وترد على فقرائهم الى اخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணே மண்ணை படைத்து மீன்களை மண்ணிலே படைத்து ஜீவராசிகளை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு போன அனைத்து புகழெல்லாம் ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் நீரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபூதாபீன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்னென்ன உண்டாவதாக இந்த கூறியதன் பின்னால் இந்த ஹுத்பா வசனத்தை ஆரம்பம் செய்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை விடயங்களை ஏவலிருக்கிறாரோ அத்தகைய அனைத்து விடயங்களை எடுத்து அடைக்கும்படியும் எத்தகைய விடயங்களை விட்டு ஒதுங்கி தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு ஏவலிருக்கிறாரோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பயந்து அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்துக்கு நற்கங்களை பிறப்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களின் மூலமாக அல்லாஹ்வை அந்த மனிதன் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டும். அது சில சந்தர்ப்பங்களில் மனிதன் செய்கின்ற அமலை அல்லாஹ் பலதரப்பட்ட வகையை பெருக்கி அந்த அமலுக்கு கூலிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களில் இந்த மனிதன் அந்த அமலை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து அந்த மனிதன் அந்த அமலை செய்யும் பொழுது அது பலதரப்பட்ட முறையில் அது பெருக்கி பாவங்களை மன்னித்து நன்மைகளை அதிகப்படுத்தி அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த வகையில கண்ணியமானவர்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் ஷாபானுடைய மாதம் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். அடுத்தது ரமலான் எட்டுவதற்கான வேண்டிய ரமலானை அடைவதற்கான வேண்டிய ஆயத்தமாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆவை அடிக்கடி கேட்போம். நம்ம தொழுகைக்கு பின்னாலே கேட்டிருக்கோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையை ஷஅபானை பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இது ஒரு துஆல ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் வச்சிருக்காங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபையை ஷஅபானை பரக்கத் செஞ்சு ரமலானை அடைய செய். ரமலான்ல பரக்கத் கேட்கல ரசூலுல்லாஹ். ரஜபல பரக்கத் செஞ்சு ஷாபான்ல பரக்கத் செஞ்சு ரமலான்ல பரக்கத் கேட்கல. ரமலான்ல கேட்டது ரசூலுல்லாஹ் அடைய செஞ்சு அது போடும். அதே பரக்கத்தா ரமலான் மாதமே பரக்கத்தா, சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறணும். ரமலான் என்பது நாங்க சில நேரம் நோக்க படிச்சோம், காலையில நோக்க முடிச்சு அதே நோக்க தொழுக முடிஞ்சு இரவெல்லாம் நாங்க சில நேரம் விட்டு வடிக்கிறோம். அல்லாஹ் நன்மை வாரி தந்துட்டான். எனவே நான் அந்த ரமலானில் அடைய வேண்டிய இந்த குர்ஆன் முடிச்சினேன், இந்த தொழுகை தொழுகிறேன், இப்படி நாம நோக்க முடிச்சினேன், இப்ப மாஷா அல்லாஹ் நான் பெர்ஃபெக்ட் மூமின் ஆயிட்டேன், நான் முத்தகின் ஆயிட்டேன் என்று நாம நினைக்கிறோம். பேசுறேன் நான் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏன் விளையாட்டு இருக்கிறான்? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் இருக்கிறான். இந்த ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ சொல்லாம அல்லாஹ் சொல்லே யா அய்யுஹன்னாஸ், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் யா அய்யுஹன்னாஸ் பேசுறான். மனிதர்களே என்று சொல்லல. யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே என்று சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. முதலாவது பலருமே சொல்லுவாங்க, ரமலான் மாசே உபவாசே இதனையான அவசியகரன்னே ஈமான் பூமியோரைகள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ஒருத்தம் பேசுங்க. கண்ணியமானவர்களே, ஈமான் என்பது என்ன?
அது முதலாவது அளவு. வகாலத்தில் ஆகாமு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில காட்டு அரபிகள் வந்தாங்க ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் காலு ஆமன்னா, நாங்க மூமின் ஆயிட்டோம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், எங்களுக்கு ஈமான் பரிபூர்ணமா ஆயிடுச்சு என்று அவர்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். குர்ஆன் வருது, அல்லாஹ் இறக்குறான், நபியே அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லுங்க, கூலு அவங்களுக்கு சொல்லுங்க அஸ்லம்னா, நம்ம முஸ்லிம்கள் மட்டும் சொல்லுங்க, இன்னும் மூமின் இல்ல, இன்னும் ஈமானுக்குள்ள அவங்க போகல, உங்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, என்ன ஏற்றுக்கொண்டுட்டாங்க, உள்ளுக்கு வந்து இப்ப அவர்கள் அமல் செய்ய தொடங்கினாங்க, ஆனா இன்னும் அவர்களுடைய உள்ளத்துல ஈமான் இறக்கல. ஈமான் என்பது இன்னும் அவர்களுடைய உள்ளத்துல இறக்கல. கண்ணியமானவர்களே, ஈமான் என்பது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முதல் குவாலிஃபிகேஷன். பலரும் சொல்லுவாங்க ரமலான அன்னுள்ள ஈமான் வேணும். கண்ணியமானவர்களே, ஈமான பலதரப்பட்ட இதுல பேசலாம். ஆனா சஹாபாக்கள காலத்துல இருந்த ஈமான் நம்ம சொல்லுவோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமான் எல்லா ஈமானுமே பெருசு, ரொம்ப பெருசு, அது சந்தேகம் இல்லை. அபூபக்கர் சித்திக் ஈமான் எப்படி இருந்துச்சு? கண்ணியமானவர்களே, சொன்னா எடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதான், அது ரெண்டாவது கருத்து இல்ல. நபி சொன்னாங்களா சொன்னதான். நபி 2 வயசு வித்தியாசம், ரசூலுல்லாஹ் அபூபக்கர் 2 வயசு வித்தியாசம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வயசு மூப்பு. கண்ணியமானவர்களே, இவர்கள் வாலிப வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து இவர்கள் 2 பேரும் நண்பர்கள் சேர்ந்திருந்தாங்க, வாலிப வயசுல சேர்ந்திருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத் கிடைச்சி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, இரண்டாவது கருத்துல நீங்க நபிதான். ஒரு 18-20 வயசுல 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஃபாதர் வந்தாரு, எட்டி பாக்குறாங்க, 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்கால பாக்குறாங்க, இங்கால பாக்குறாரு, போற இடமெல்லாம் பின்னுக்கு வராங்க. அவங்க சித்திகளை நோட்டீஸ் பண்ணாங்க, யாரும் தெரியாப்பா இவர் வர்றாரு, நம்ம போற இடமெல்லாம் இவர் பின்னுக்கால வர்றாரு, இவர் என்னன்னு முடிச்சு கேட்கணும், ஆரம்பிச்சாரு கேட்டாங்க, என்னப்பா பரவ பண்றீங்க, பின்னால வாங்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொன்னாரு, நான் தௌராத படிச்சிருக்கிறேன், நான் இஞ்சில படிச்சிருக்கிறேன், அதுல வரக்கூடிய நபியுடைய அடையாளங்கள் இருக்குது, லட்சண நபி வரை கூட ஒத்த வரை கூட தேவதூதர்கள் வரை கூட திவ்ய லட்சண அந்த அடையாளங்கள் எல்லாம் இவருக்கு இருக்குது, நான் கண்டிருக்கிறேன், எனவே இப்படி இறுதி நபியா இருக்குமோ என்று சொன்னார்கள். சொன்னாரு கொலவை முடிச்சு, என்னப்பா முடிஞ்சோடனே பொய்ய பேசுறியா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னோன்னே சொன்னாரு, இல்ல அப்படி அவர் நபியா இருந்தா தப்புன்னு வசீருக்கு அவர் அமைச்சர் நீங்க நாங்க. இப்ப ரொம்ப யோசிச்சாங்க, அப்படியா இவரோட நெருக்கமா பழகினாங்க. அந்த உடனே கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் எப்ப கூது கேட்பாங்க, எப்பட்ட வந்து சொல்லுவாங்க, உடனே ஏற்றுக்கொண்டதுக்கு ரெடியாக அபூபக்கர் சித்திக் நின்றாங்க. வந்த உடனே ஆயிஷா கதீஜா போனாங்க. ரிட்டன் இவரிடத்துல செய்தி வந்த உடனே நான் நம்புறேன், நபி சொன்னா இதுக்கான ஒண்ணும் இல்லை, நம்ம முழுமையா கேட்கணும், அல்ல சந்தேகம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அவங்களுக்கு உறுதி அவ்வளவு உறுதி. இஸ்லாம் மேலாஜ் போயிட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ், எல்லாருக்கும் முன்னால உட்கார வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இவங்க இந்த விஷயத்தை கேள்வி வர்றாங்க. அபூ ஜஹல் ரொம்ப சிரிப்பாயிருச்சு. என்ன சிரிப்பு? இவர் மக்கால இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வானத்துக்கு போனாரா, வானத்திலிருந்து இறங்கினாரா, மறுபடியும் இங்க வந்தாரா, எத்தனை கிலோமீட்டர் தூரம் போக நினைச்சா ஒட்டகத்திலேயே எவ்வளவு போகணும், குதிரையில போனாலும் மாசக்கணக்க போகணும். இவர் போயிட்டு வந்தேன்னு சொல்லி கதை சொல்றாரு. முதலாவது அபூபக்கர் சொல்ற கண்மூடி தாம நம்புறாரு அந்த மனுஷன். ஒரு எப்படி நம்புறாரு? கண்மூடி தாமாக நம்பி கொண்டிருக்கிறார் அந்த மனுஷன். முதலாவது அபூபக்கர் தான் சொல்லணும், ஈமான் இல்ல, இதை சொன்னா எவராவது நம்புவாங்க, சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. இவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் ஓடி போனான்னு சொன்னா அபூபக்கர் நான் ஒரு விஷயம் சொல்றாரு, சொல்லுங்க, நான் போறேன் ஜெருசலத்துக்கு, அங்க போயிட்டு ரிட்டர்ன் வர்றேன், போனீங்களா? போறேன், போயிட்டு வர்றேன்னு சொன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க, போயிட்டு ஒரே நாள் வந்து நம்புவீங்களா? ஒரே நாள் அங்க போயிட்டு போயிட்டு வரேன், இங்க எவ்வளவு தூரம் போகணும், என்ன பேசுறீங்க, எவ்வளவு அவசரம் போகணும், எவ்வளவு அவசரமா நீங்க போனாலும் ஒத்த நாள்ல வரையறாரு. சரி சொன்னா ஒத்த நாள்ல வரையலாம், சரி ஒரே இரவுல வரையணுமா? ஒரே இரவுல நீங்க பண்ணி சரி போகுது, ஒரே இரவு ஏன் போய் சொல்றீங்க? நடக்குமா இந்த காரியம், செய்யலுமா இருக்கு அப்படின்னா உங்க நண்பர் இருக்கிறாரு யாரு, முகமது, ஓ அவ்வளவு தாங்க சொல்லிட்டீங்க, நேற்று போனாராம்,
வந்து இறங்கினாராம், வந்து கதை சொல்றாராம். அப்படியா? அவன் சொன்னா சரியா தான் இருக்கணும். அவர் சொன்னார் சரியா தான் இருக்கணும். கண்ணியமானவர்களே, இதுதான் ஈமான். குர்ஆன் சொல்லுதா, அதான் ஈமான். சொல்லுதா அத்தமிஸ்ஸலா, தொழுக, தொழணும். வாத்து ஸகா, ஸகாத்த கொடுங்க. அல்லாஹ்வோட குப்ர பண்ணுவான். அல்லாஹ்வோட ஓட சொத்து செல்வங்களை பாதுகாப்பா. சத்தியம் தான், சந்தேகம் கிடையாது. சஹாபாக்கள் சந்தேகமா பார்க்கல. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஈமான் அப்படி இருந்துச்சு. ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீக்ரோ, ஒரு ஹபஷி, ஒரு அடிமை ஒத்பா ஷேபா அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நினைக்கிறேன் நான் அவங்களுடைய அடிமையாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அடிச்சு காயப்படுத்தி துன்புறுத்தி அவ்வளவு வேதனை சொல்லல, அல்லான்னு சொல்ல மட்டும்தான். கண்ணியமானவர்களே, அவ்வளவு வேதனை சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனால் நடந்து போனாங்க. இதை கண்டோடனே நபியுடைய மனசு முடிச்சிருச்சு. நபிக்கு வேதனை தாங்கல, ஆத்திரம் தாங்கல, ரொம்ப கவலை. அல்லாஹ்னு சொன்ன ஒரு மனிதன் என்ன ஏற்றுக்கொண்டு வருகிறது, இவருக்கு இப்படி வேதனையா தாங்க முடியல. ரோடோட அடிச்சு இழுத்து வைத்து அவ்வளவு கஷ்டம், கற்களால் அடிச்சு அவர்களுடைய ரத்தம் வடிய வடிய அது ஒரு அறைக்குள்ள போட்டு மிகவும் தாக்கி அவர்களுடைய வாயால் அகாது மட்டும்தான் வெளியே வருது. ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சதை கலந்திருக்கிறது. அந்த அளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிலாலை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்ணிட்டு உடனே அபூபக்கர் பக்கத்தில் இல்லை, ஏன் ரசூலுல்லாஹ் ஏன் கண்ணுறீங்க, ஏன் அழுவுறீங்க சொன்னாங்க. இல்ல பிலால் கஷ்டத்தை வந்து ரொம்ப கவலை ஆயிடுது, பிலால் கூட்டிட்டு வந்துருங்க, உரிமை வந்துருங்க. இணையமானவர்களே, அபூபக்கர் சித்திக் போனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அடித்து அவர்கள் அப்படியே மயக்கமுற்ற நிலைமையில ஒரு அகத்தை மூடி வச்சிருந்தாங்க. போனாங்க, வைத்து நின்றா எல்லா கொடிய காரணம் எல்லாம் நிற்கிறாங்க. அபூஜஹல் உட்பட எல்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் வந்து சொன்னாங்க, எங்க பிலால் உங்களுக்கு இருக்கிறார், என்ன செய்தி? இல்ல பிலால் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். பிலால கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி? இல்ல நீ சொல்லி எவ்வளவு வேணாலும் நான் தாரேன். எல்லாம் அடிமை எடுப்பாங்க, சும்மா எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு வேணாலும் நான் தாரேன், பிலால் நான் கூட்டிட்டு போறேன்டாங்க. பிலாலையா இந்த அடிமை ஒண்ணும் செய்யல. அந்த காலத்துல அடிமை வாங்கன்னு ஓட்டி ஓட விட்டு நம்ம வாகனம் வாங்கணும் அப்படிதானே, அது நல்லதா இல்லையா கெட்டதா மெக்கானிக்க முடிச்சு பாலப்பான்னு சொல்லி தான் வாங்கி வருவோம். அது போல அந்த காலத்துல ஒரு அடிமை வாங்குறா ஓட விட்டு வேலை செய்ய விட்டு எல்லாம் செஞ்சு பார்த்துதான் வாங்குவாங்க. இந்த அடிமையில ஒண்ணு இல்ல, இவர் வாங்கியவர் வந்திருக்கிறாரு, என்ன செய்தி சொல்லி நின்று சொன்னாங்க. அப்படி தரையிறாரு, 400 திரகம் தரந்தாரீங்களா? பிரச்சனை இல்லை தானே அப்படின்னா. இந்த அடிமையை தூக்கிட்டு போறது அபூபக்கர் வந்து இருக்கிறாரு, அதுல வேற 400 தாரன்றாரு. இல்ல 4000 வேணும். அப்படியா, சரி 4000 தாரேன். ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, 4000 தாரன்றாரா? அடிமை கேட்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சரி பரவாயில்ல, அடிச்சு வச்சு இப்படி செஞ்சு வச்சதை விட 4000 தினம் கிடைக்குது, எடுத்துக்கொள்வோம். அபூபக்கர் தாங்கன்னாங்க. உடனே போனாங்க, எடுத்து கையில கொடுத்தாங்க. கையில கொடுத்து பார்த்தா பிலால் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. 2 கையால தூக்கினார்கள், ரத்தம் படியப்படி வெளியே எடுத்துட்டு வராங்க. கண்ணியமானவர்களே, அப்பையும் உத்துபா ஷேபா சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, அபூபக்கரே முகம்மதுக்கு பின்னுக்கு போனதுக்கு பாருங்க, இந்த அடிமை நம்ம நெருங்க மாட்டோம், நம்ம பேச மாட்டோம். ஒரு அடிமை கிட்ட நின்று நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம். உங்களோட அந்தஸ்து என்ன? இந்த ரத்த வெள்ளத்தில் இந்த அடிமை தூக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு, இவ்வளோ கீழ் தனமாக நீங்க ஆரம்பிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இப்படி நிலைமை அபூபக்கருக்கு வந்துச்சே என்று சொல்லி ஏராளமாக தலைத்தார்கள். கொஞ்சம் தூரம் கொண்டு போனாங்க. முன்னூறு பேர் இடம் திரும்பினாங்க. நிச்சயமானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை பாவித்தார்கள். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எல்லாத்தையும் பெரிய படிப்பினர் ரிட்டன் திரும்பினாங்க. சொன்னாங்க, என் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கூட்டிட்டு வர சொன்னார், அதனால நான் கூட்டிட்டு போறேன். அவங்க வார்த்தை. இந்த நேரத்தில் இந்த அபூபக்கர் தான் உனக்கு அடிமையாக இருந்த பிலாலை நீ விடுவிக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த அபூபக்கர் அடிமையாக நின்று பிலாலை நான் கொண்டு வைத்திருப்பேன் என்றார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்கு இருந்த அந்த சொன்னா சொன்னது, அதுல 2வது கதை கிடையாது. அல்லாஹ் சொன்னா சொன்னதான், அதுல சந்தேகம் கிடையாது. முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லாம் விடுறேன். அபூ துல் பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க எடுத்து பார்த்த ஹதீஸ்களுக்கும் துல் பிஜாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களோட கூட்டத்துல அவங்களோட கோத்திரத்துல மிச்ச வசதியானவர்களாக, ரொம்ப வசதி, எல்லாம் இருந்துச்சு.
அவங்களோட கூட்டத்துல மிகப்பெரிய நல்ல ஒரு வசதியில நல்ல ஒரு கண்ணியத்தில் இடத்துல இருந்தாங்க. கண்ணியமானவர்கள் எப்ப ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்களோ உடனே போட்டாங்க வெளியே. ஓப்பா நபியுடைய வார்த்தை எப்ப எடுத்தாங்களோ, நபியை எப்ப ஏற்றுக்கொண்டாங்களோ, குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால அவங்க போதறதுனாங்களோ மொத்தமா வெளியே போட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க துல்பிதாதை, ரெண்டு பெட்ஷீட் உடையவரே, ரெண்டு போர்வை உடையவர். ஏன்னா ஒன்றை அப்படியே வச்சு கொள்வாரு, மத்ததை போத்தி கொள்வாரு, இதை தள்ளி போட்டு அதை போத்தி கொள்வாரு, அதை வச்சு கொள்வாரு. இப்படி ரெண்டு போர்வை உடையவர் என்று ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. கண்ணியமானவர்களே, எல்லாத்தையும் விட்டாரு. அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை நான் மீதமான எல்லாம் வெளியே போன ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை தான் முக்கியம் என்று வெளியே வந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்பயும் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க, இருக்கிறத கொடுத்துருவாங்க. சாப்பாடு கிடைச்சா அதை யார்கிட்ட கேட்டா கூலி கொடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் சினிமா செய்வாங்க. கொடுக்கிற மனதை எடுத்தவர்கள் அந்த துல்பிதாதை எப்பயுமே எல்லாம் கொடுப்பாங்க. எது இருந்தாலும் மற்றவர்களுக்கு உட்படுத்தி கொடுக்கிறது ரசூலுல்லாஹ் கூட கண்டார்கள். நபிக்கு கூட சினிமா செய்வாங்க, நபியோடு இருப்பாங்க. எந்த நேரம் மற்றவர்களுடைய கவலையில, கஷ்டத்தில, துன்பத்தில பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தார். கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தம் நடக்குது. மிக தூரம் சென்ற ஒரு யுத்தம் என்றா தபூக்குடைய யுத்தம். சஹாபாக்கள் எல்லாம் போனாங்க, துல்பிதாதை சேர்ந்து போனாங்க. போயிட்டு ஒரு இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு இடத்துல கூடாரம் அடிச்சாங்க. என்ன சஹாபாக்கள் இருக்கிறாங்க கூடாரத்துல. இரவுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்கிற நேரத்துல போய் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சத்தம் அப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எட்டி பார்த்தாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சம் விளங்குது, ஒரு பந்த வச்சிருக்கிறாங்க, வெளிச்சம் விளங்குது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வெளியே வந்து நடந்து போனா அது என்னன்னு பாக்குறதுக்கு போனா ரெண்டு பேர் நிறுத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, மற்றவர் உமர் ரலியல்லாஹு, ரெண்டு பேர். இங்க இருந்தா பக்கத்துல வெள்ளையா என்னமோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா ஒரு மையத்து இருக்கிறது போல விளங்குது, ஒரு மையத்து. இன்னும் கொஞ்சம் நெருங்கி நாங்க பார்த்தா மையத்து தான். சரி, மணி என்ன மட்டும் ஒரு முனி வந்து இருக்குது, பார்த்தா கபரு போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தா கபருக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். இறங்கி கபரை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இவர் கொஞ்சம் நெருங்கினாங்க. நெருங்கிய உடனே அந்த மையத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் தூக்கி கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தூக்கி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை எடுக்க நபி அப்படியே அணைச்சி ரசூலுல்லாஹ் கபருக்கு உள்ளுக்காக வைக்கிறாங்க. நபி அணைச்சி உள்ளுக்கு வச்சாங்க. உள்ளுக்கு வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமா இருந்து கண்ணியமாக முகத்தை திறந்தாங்க. கண்ணியமானவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எட்டி பார்த்தாங்க, யாருன்னு சொல்லி பார்த்தாங்க. வஹ்தா துல்பிதாதை ரலியல்லாஹு தஆலா கொடுத்த சஹாபி, மற்றவர்களை பற்றி நினைத்த சஹாபி, இத்தனைக்கும் கொடுத்த சஹாபி. கண்ணியமானவர்களே, தூக்கி கொடுத்தது உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் அழகா வச்சு இந்த பக்கத்துல நின்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம அம்ஸிக் ராதியா, இந்த அன்னில மாலை கொடுத்தது நான் இவரை பொருந்தி கொண்டேன். வர்தா அன்ஹு யா அல்லாஹ், அவரை பொருந்தி கொள்வாயாக என்று வாசித்தார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, நான் இந்த மையத்தாக இருக்க கூடாதா? ரசூலுல்லாஹ் கையால இறக்கமிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இந்த தன்மை கொடுக்கிற தன்மை வாழது ஈமான்ட பகுதியில. அதான் ஈமான். அதான் இப்ப நான் சொல்ல வரேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கொடுக்கும் தன்மை இருக்க வேண்டும். கொடுக்கிற தன்மை ஃபர்ல். ஜகாத் கொடுக்கிறது வெறுமனே சும்மா விஷயம் இல்லை. சதகாக்கள் சுன்னத்து, ஆனா ஜகாத் என்பது ஃபர்ல். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த ஜகாத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் என்றா, அந்த ஃபர்லை நிறைவேற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் என்றா, உங்கள்ட்ட ஈமான் இருக்கிறது என்பதுக்கு அர்த்தம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்தமி ஷுஹ் வல் ஈமான், கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேராது. ஒருத்தர் தொழுகிறார், எல்லா இபாதத்தும் செய்கிறார், ரமதானிலே நோன்பு பிடிக்கிறார், ஆனா கஞ்சத்தனமாக இருக்கிறதா இருந்தால் கல்வி அபதின் அபதா, எக்காரணத்தை கொண்டும் கஞ்சத்தனமும் ஈமானும் ஒன்று சேராது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யதுகுல் ஜன்னத கஃபுல் வலா பஹீல் வலா மன்னான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கஞ்சத்தனம் உடையவர். இதுல ஹதீஸுடைய உலமாக்கள் அதுக்கு விரோதிகள் சொல்வார்கள், ஜகாத்தை கொடுக்கறதுக்கு மனம் வரலன்னா
கொடுக்க விரும்பலாண்டா அதை கொடுக்கிறதுக்கு ஒரு முற்படலாண்டா சக்காத்தை வச்சு கொண்டு இருக்கிறதா இருந்தால் என்னுடைய பணம் பெருகணும் நினைச்சு கொண்டு இருக்கிறதா இருந்தால் அவரும் இதிலே சேருவார், அவருக்கு சொர்க்கம் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். ரமதான்ல நோன்பு எங்களுக்கு எப்படி பரதோ, நோன்புக்காக நீங்க எப்படி முயற்சி செய்றீங்களோ இதே போல ஜகாத் ஒரு பரது தான். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு பரது, ஏன்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளா ஆகுங்க. இப்ப நான் கேட்கிறேன், தக்வாதாரிகள் ஆகிறதுக்கு அல்லாஹ் நோன்பை பரலாக்கினான். தக்வாதாரி ஆகினா என்ன கிடைக்கும்? தக்வா வரணும். தக்வாதாரி ஆகினா என்ன கிடைக்கும்? தக்வாதாரி ஆகினா எங்களுக்கு என்ன தீர்வு? கண்ணியமானவர்களே, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதானே, ரொம்ப குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, வியாபாரத்துல நிம்மதி இல்ல, உள்ள வளருது, அத சொல்ல பேச்சு கேட்குது இல்ல, எனக்கு எல்லாம் சிலவங்க கணவன் மனைவி ஜஸ்ட் லீகல் பேப்பர் ஏகமே லியவு இல்லකන විතරයි. අගේ තියෙන ලියவு இல்லකන පමණක් සීමා වෙලා තියෙනවා තමන්ගේ විවාහ සම්බන්ධතාවය. தன்னுடைய அந்த உறவு முறை சும்மா ஒரு பேப்பருக்கு மட்டும் தான் கணவன் மனைவி, வேற எந்த சந்தோஷமும் இல்ல. கண்ணியமானவர்களே, ஏன் இப்படி வாழ்க்கை போகுது? நாம ஒரு துவா கேட்கிறோம். என்ன தெரியுமா துவா? கட்டாயம் ஃபர்லான ஒரு துவா, ஃபர்லான ஒரு துவா கேட்கிறேன் நான். அல்லாஹ் சொல்லிக்கிறான், இந்த துவாவை நீங்க 17 முறை கேட்கணும். 17 முறை ஃபர்லா கேட்கணும். இல்ல ஒண்ணு இல்ல. அது அவ்வளவு முக்கியமான ஒரு துவாவா? என்ன துவா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். யோசிப்பாருங்க, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒரு துவா அடுத்து வருது. இப்ப அல்லாஹ் உங்களுக்கு அடுத்து நான் உங்களை வணங்குறேன், உன்னிடத்துல உதவி கேட்கிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு நேர்வழியை தந்தருவாயாக. இஹ்தினஸ் ஹுதா, நேர்வழியை தாயா அல்லாஹ்னு கேட்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், 50 வருஷம் ஓதுனோம் தானே, 60 வருஷம் ஓதுனோம் தானே, 40 வருஷம் ஓதுனோம் தானே, நமக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சா? மௌத்தா போறோம், இன்னும் கொஞ்ச நாள்ல மௌத்தா ஆயிடுவோம் தெரியா என்று நம்ம இருக்கிறோம். ஹிதாயத் கிடைச்சிருச்சா? சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன்ல முதலாவது ஆயத்து. குர்ஆனை பத்தி பேசணும், அத பத்தி பேச 2-3 அவர் வேணும். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹால கேட்கிற துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இங்க நான் சொல்றேன், நான் செய்தேன் சொல்றேன், யாருக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சு? கேட்கிறேன் தானே, கேட்க வச்சிருக்காங்க தானே, பரவல் தானே, ஹிதாயத் கிடைச்சிருச்சா? அல்லாஹ் சொல்றான், அடுத்த சூரத்துல் பக்ராக்கு வாங்க. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் முதலாவது மூமினை பத்தி தக்வாதாரியை பத்தி பேசிட்டு, அடுத்தது அல்லாஹ் காஃபிரை பத்தி பேசிட்டு, அடுத்தது முனாஃபிகை பத்தி பேசுறான். அல்லாஹ் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த குர்ஆன் இருக்குதானே, ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தக்வாதாரிக்கு அதுல நேர்வழி இருக்குது, குர்ஆன்ல நேர்வழி இருக்குதா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டோம், யா அல்லாஹ் ஹிதாயத் தந்து. ஹிதாயத் எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல ஹிதாயத் கிடைக்கணும்னா நீங்க தக்வாதாரி ஆகணும். தக்வாதாரி ஆகணும்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க நோன்பு பிடிச்சு தக்வாதாரி ஆகணும். இது ஒரு சர்க்கிள் குர்ஆன்ல எழுதப்பட்டது. கண்ணியமானவர்களே, அப்ப முத்தகீன், இப்ப நான் தக்வாதாரி ஆயிட்டேன், அது ஒரு क्वेश्चन. இப்ப எனக்கு தக்வா வந்துருச்சா? நோன்பு பிடிச்சு 50 வருஷம் நோன்பு பிடிக்கிறேன், 40 வருஷம் நோன்பு பிடிக்கிறேன், 30 வருஷம் நோன்பு பிடிக்கிறேன், எனக்கு தக்வா வந்துருச்சா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றார், ஹுதல் முத்தகீன், இது தக்வாதாரிக்கு நேர்வழி காட்டுது. தக்வாதாரி யாரு தெரியுமா? இப்ப அல்லாஹ் சொல்றான், தக்வாதாரி வெறுமனே சொன்னா தெரியாது, இன்னார் நம்ம சொன்னா தெரியா, அவருடைய லக்ஷණ කියන්න යා කාගේ කවුද ඥාති කවුද කොහොමද යාගේ පරම්පරාව කිව්වොත් තමයි තේරුම් ගන්න පුළුවන් සමහරවල්. ගමන් නමක් කිව්වට තේරෙන්නේ නැහැ. විල් මුත්තකීන්, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர் எப்படிப்பட்டவங்க என்று சொன்னா, அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னா நம்பிடுவாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னா அது கங்கால எந்த ஒன்றும் இல்லை. நான் சாமானியம் அப்படி அல்ஹம்துலில்லாஹ் கேட்கிறோம், கிபூமா கேவமா. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், தும்மல் போன சொல்றோம். நல்லா கேட்டுவோம் இந்த விஷயத்தை. தும்மல் போன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். தும்மல் போன அல்ஹம்துலில்லாஹ். தும்மலுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன சம்பந்தம்? கிபூமா கேவமா අපි කියන්නේ හැක්සිකනවා කියලා කිව්වම ඊගමන අපි අල්හම්දුලිල්ලාහ් කියලා කියනවා. සම්බන්ධ මොකක්ද? අල්ලාහට සීල ප්‍රසංසා හිමි වේවා. எல்லா பொருளும் அல்லாஹ்வுக்கு. தும்மலுக்கும் புகழுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா அப்படி நாம யோசிப்போம். එක මිනිස්සෙක්ගේ හෘද වස්තුවක් තියෙනවා. ඒ හෘද වස්තුව එක මිනිත්තුවකට හෘද ස්පන්දනය 60ක් නැත්නම් 80 වතාවක් හෘද ස්පන්දනය වෙනවා. ඒ වෙලාවේදී ලීටර මිලිමීටර 8ක් හෘද වස්තුවේ රෙත්තම් රුධිරය පොම්ප කරනවා.
எங்களுடைய இதே ஒரு நிமிஷத்துக்கு 70-80 துடிக்குது. அந்த துடிப்புல கிட்டத்தட்ட அது 8-9 லிட்டர் என்ன செய்யுது, அது பம்ப் பண்ணுது. ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேல லிட்டர் கணக்கு அந்த இதயம் பம்ப் பண்ணி கொண்டு. கண்ணியமானவர்களே, ஒரு டேங்க் மேல வச்சா 2000 லிட்டர் டேங்க் மேல வச்சா அது 6 மாசத்துல 1 வருஷத்துல பழுது பார்ப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், நிறைய வேலை வந்துடும். ஆனா இது 60 வருஷம் 50 வருஷம் இது நடந்து கொண்டே, இது ரெண்ட பம்ப் பண்ணி கொண்டே. இது ஒரு நாளைக்கு 1,03,060 சொன்னா யோசிச்சு பாருங்க. முறை துடிக்குது, 8000 லிட்டர் அது பம்ப் பண்ணுது, 8000 லிட்டர் பம்ப் பண்ணுது. தும்முறீங்க தானே, நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, நீங்க தேடி பாருங்க. ஒரு முறை தும்பினால் ஒரு மனிதனுடைய இதயம் 1 நிமிஷம் மருகாசம். அதான் சொன்னாங்க, எல்லாரும் சொல்லுங்க, மறு வாழ்வு வரல தந்தானே அவனுக்கு எல்லா பொருளும் உண்டாங்க. மொத்த வார்த்தையில மொத்த வாழ்க்கையும் அடையுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை அல்லாஹ் கொடுத்தது. மிகவும் வித்தியாசம் என்னவே, வெறும் சயின்டிஸ்ட் அல்ல, தேடி பார்த்தாங்க உண்மை நபி. ஆனா மொத்த உலகத்தையும் அடுத்த பக்கம் பெரட்டி ஒரு நியூரேஷன் செஞ்சவங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்கள், கைப நம்புவாங்க, சொன்னா நம்பிடுவாங்க. ஜகாத்த கொடுங்க, அதுல தான் உங்களுக்கு ரஹ்மத், அதுல தான் உங்களுக்கு பரக்கத், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். கொடுக்க இல்லாட்டி எந்த நிம்மதியும் அதுல நீங்க பெற மாட்டீர்கள். சொத்திருக்கும், நிம்மதி கிடைக்காது. கட்டில் இருக்கும், தூக்கம் வராது. ஒச்சிருக்கும், நேரம் கிடைக்காது. கண்ணியமானவர்களே, மனைவி இருப்பா, நிம்மதி இருக்காது. புள்ளை இருப்பாங்க, சாலிஹானவங்களா மாற மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய விஷயத்துல நிறைய விஷயம் பேசணும். அல்லாஹ் சொல்றான் ஹுத், அல்லாஹ் சொல்றான் ஹுத், எடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. ஜகாத் அல்லாஹ் எப்படி தொழுங்க என்று சொல்றானோ, ஹஜ் செய்யுங்க என்று சொல்றானோ, அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளை ஹுத் மின் அம்வாலிஹிம், உங்களோட சொத்துல இருந்து நீங்க எடுங்க. கண்ணியமானவர்களே, உலகத்துல நாங்க நினைக்கிறோம் என்ன தெரியுமா, எல்லாம் எங்கடன்னு நினைக்கிறோம். நல்ல கேள்வி. இது எல்லாம் எங்கடன்னு நினைக்கிறோம், ஒன்றும் எங்கட இல்ல. வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களோட ரிஸ்க் வானத்துல இருக்குது, ஒன்றும் எங்கட இல்ல. நான் இப்ப சொல்றேன், இங்க நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் தானே, நாம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம், ஜும்மாக்கு வந்து இருக்கிறோம். ಎಲ್ಲ ಮಾಶಾಅಲ್ಲಾ ಮಬ್ಬತ್ ಇಸ್ರಾಡ ದಾಗಿನ ಮುಂದೆ ಅದು ನೆಲಗಿನ ಮಮತ್ ಇಬ್ಬರಿಗೆ ನಗಲ ಜುಮ್ಮಾ ಕರ್ನಾದ ಓಲಾ ಹಾಗಲಿನ ಮಮ ಕರ್ನಾ ಮಮತ್ ದಾಗಿನ ಮಾಶಾಅಲ್ಲಾ ಮುಂದೆ ಬಿರಿಮೆ ಅದಕ್ಕುள்ளேகள் ஒரு சின்ன பெருமை நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லி கண்ணியமானவர்களே, அடே ஆம்பளை ஆகிறதுக்கு நான் என்ன அல்லாஹ் நான் எங்க பெண்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க, நான் ஆம்பளை இருக்கிறேன். என்னை ஆம்பளை ஆக்குறது நான் இல்ல, அல்லாஹ் ஆக்கினதுனால தான் உங்களுக்கு பெருமை. என் உமா அப்பா யாரு தோழகத்துக்கு அவங்க சூஸ் பண்ணா, என் உமா பாப்பா நான் சூஸ் பண்ணல, பொருந்தி கொள்ள தந்த பொருந்தி கொள்ள. நான் எப்ப பிறப்பேன், எந்த இடத்துல பிறக்கிறேன், எப்படி பிறக்கிறேன், எப்படிப்பட்ட ஆளு, கருப்பா சிவப்பா கட்டையா நெட்டையா இல்ல மூஞ்சி எப்படி, அத்தனை விஷயமும் அல்லாஹ் முடிவு செஞ்சான். யாரும் முடிவு செய்யல. நாங்க யாரும் முடிவு செய்ய, கண்ணாடியில போய் மூஞ்ச பாருங்க பாப்போம், அதெல்லாம் கருப்பு ரிட்டம் போட்டு போகலாது. நாம எல்லாம் இப்படியாவது ஏலா அதர சொல்லுவாங்க, 3 ஏகதமாய் 3 ரவுண்டமாய் வினஸ்தமாய் ஒட்டுமே மாத்தேதா. அத்தனையும் தந்தது அல்லாஹ். யாரு தரல, அல்லாஹ் தான் தந்தான். சுவாபாவிகம் மூலதனங்கள் எங்கட மூஞ்ச நாங்க வந்தீங்களா இல்ல. வஃபியா முஸ்லிம் அபலாது முஸ்லிமூன், உங்களை நீங்க பார்க்கலையா, என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரியாம நான் படைத்திருக்கிறேன். நீங்களால ஒண்ணு செய்யலாம். மௌத்துக்கு விருப்பம் இல்ல, வருதா இல்லையா, தடுக்கேலுமா நீங்களா, வயசுக்கு போகுது விருப்பம் இல்ல, ஆனா தடுக்கேலுமா தடுக்கேலா, நோய் வருது விருப்பம் இல்ல, தடுக்கேலுமா தடுக்கேலா, ஆம்பளை புள்ள நினைக்கிற பொம்பளை புள்ள பிறகுது தடுக்கேலுமா தடுக்கேலா, பொம்பளை புள்ள நினைக்கிற ஆம்பளை புள்ள பிறகுது தடுக்கேலுமா தடுக்கேலா. ஏண்ட ஒன்றும் இல்ல, ஏண்ட கடல்ல எந்த நேரம் லாபம் வரணும், ஏண்ட மனைவிட்ட எந்த நேரம் சந்தோஷமா இருக்கணும், ஏண்ட புள்ள நினைச்சா நான் சொல்ல வேண்டிய கேட்க ஏண்ட மட்டும்தான் கேட்கணும். ஒண்ணு இல்லையே, ஒண்ணு செய்யறாரு. ஏண்ட உடம்புல கூட இந்த முடிய பார்க்க வைப்போம், தலையில இருக்கிற முடி கொண்டு, தலையில இருக்கிற முடி எங்களுடைய அங்கல் அதிலே முடி எவ்வளவு தூரம், பெரிய தூரம் இல்லை. ஆனா தலைமுடி வளருது, இமயம் வளருது இல்லை. நான் இருக்கிற இமையில வளர்க்கறது வளர்க்க முடியாது, தலைமுடி வளர்க்க மாட்டேன். உப்பே மனுஷன் இருக்கீங்களா, பாபு சாப்பிடுறீங்களா என்றானே, மே மனுஷன் இருக்கீங்களா, பொண்ணு மாட்டேன், ஒழுங்கு பார்க்க மாமா பவன் ஒண்ணுமே செய்யல. உலகத்துல ஒண்ணும் செய்யல. கண்ணியமானவர்களே, ஒருவர் சொன்னார், ஒரு டாக்டர் சொன்னாரு, இந்த நல்ல நண்பரு அல்லா அவருடைய ஹயாத்தடியில பார்க்கணும். கண்ணியமானவர்களே, அவர் மிச்ச நல்ல மனுஷன், நல்லா நடந்து கொள்வார், அஹ்லாக்கோட நடந்து கொள்வார், எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு கொண்டு இருப்பார். ஒரு நாள் வந்தாரு, வேற வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து நின்றாரு.
இந்த உடனே என்ன செஞ்சாருன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இஷாவுடைய தொழுகை இருக்குது, மீட்டிங்ல இருந்து வந்தவரு இஷாவுடைய தொழுகை வயசு சொன்னா உங்களோட சாப்பாடு ஆரம்பிப்பா, தொழுகை தின்னுட்டு தொழுங்க, சாப்பிட முடிஞ்சு தொழுங்க, பிரச்சனை இல்லைண்டா, சாப்பிட முடிஞ்சு வந்துருவாரு. அந்த நாள் அவருக்கு நோயாளி ஒன்றும் செஞ்சு கொள்ளையா, அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் லேட் ஆயிட்டு தொழுகை இல்லாம சொல்லுவாரு, நான் இஷா தொழுகை எப்படி சரி மல்லிகை தொழுது முடிச்சிருந்தா சில நேரம் போவேன், அல்லது ஹாஸ்பிட்டலே நான் ஒரு இடத்துல ஒரு முசல்லா வச்சிருக்கிறேன் தொழுக வேண்டுவார். கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடந்துச்சுன்னா சரி பரவாயில்ல, சாப்பிட உட்கார்ந்தாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கண்ணியமானவர்களே கை எடுத்து வச்சாரு, ரொட்டி எடுத்து வச்சாரு, எடுத்து அப்படியே எடுத்தவரு அவரோட வாய்க்குள்ள கூட கிடைக்கிற கண்ணியமானவர்களே மைல அட்டாக் கொண்டு வந்துருச்சு. அப்படியே சுத்தி கீழே விழுந்துட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு கண்ணியமானவர்களே கீழே விழுந்தா அவருக்கு இப்ப விலகுது. அவர் சொன்ன அவர் வாயிட்டார், அவருக்கு இப்ப விலகுது, என்னமோ நடக்குது, வருத்தம் என்று சொல்லி அவர் முதலாவது யோசிச்சு என்ன தெரியுமா, மௌத்துடைய பயம் வந்ததொன்னே தொழுக இப்ப நல்லா விசாரம் கேட்பாரா, எனக்கு ஒரு பயம் வந்துச்சு மௌலவி. அந்த அதோட எனக்கு கண் மூடிப்பட்ட ஒரு பெரும் பயத்தோட நான் எனக்கு கண் மூடிப்பட்டுருச்சு. மூடிப்பட்டதுக்கு பின்னால ஸ்கூலுக்கு கொண்டு போனாங்க, எல்லாம் சேர்த்து மூடிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நான் அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ் ஹயாத்தோட இருக்காக இப்ப பாந்து சொன்னா மௌலவி ரொம்ப நடுக்கம் வருது. உலகை விட தெரியும் வருது பேசுற நான் உங்களை சொல்ல வரல கண்ணியமானவர். கீழே இருக்கக்கூடியவங்க யாருமே கெட்டவர்கள் இல்லை, நான் ரொம்ப நல்லவரு, கீழே இருக்கிறது கெட்டவர் நான் சொல்ல வரல. நாங்க எல்லாரும் நான் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறேன், நீங்க கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. கண்ணியமானவர்களே சொத்து செல்வ எல்லாம் நெஞ்ச குடிச்சா எல்லாம் முடிஞ்சு யாரும் இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாத்தையும் விட்டு வரும், பேங்க் பேலன்ஸ் ஞாபகம் வரும், சொத்து செல்வம் ஞாபகம் வரும், அடுத்தவர் அனுபவிப்பார், ஒன்றுமே செய்ய கிடைக்காது, ரூஹு வைத்திரும். எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் கேள்வி கேட்பான், தந்தது அவன்தான், அவன் கேட்கறதுக்கு தகுதியானவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களோட ரிஸ்க் வானத்தில் இருக்குது, நம்ம வானம் பார்க்க இல்லையே, மேல பார்க்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் உதாரணம் சொல்ல நம்ம இப்படி சொல்லுவோம் தானே, அல்லாஹ் வானத்துக்கு சொல்லிட்டான், நம்ம வானத்தை பார்க்கிறோம், வானத்துல ஒண்ணு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணியமானவர்கள் அதுக்கு அல்லாஹ் அடுத்த உதாரணம் சொல்றான், இஸ்லமா அன்னக்கும் தத்திகூன், நீங்க பேசுறது போல. எப்படி உதாரணம் பாருங்க, வானத்தை பார்க்க ஒண்ணு இல்ல, ஆனா ரிஸ்க் வானத்துல இருக்கிறான் அல்லாஹ். ஆனா அல்லாஹ் சொல்றான் நீங்க பேசுறது போல. நாம பேசுறது தானே, சின்ன வயசுல இருந்து 2-3 வயசுல பேச ஆரம்பிச்சா 60 வயசு வரைக்கும் பேசிக்கொண்டே போவோம். அதுல சேவ் பண்ணுங்க பாப்போம், எம்பி ஜிபி அதுக்கப்புறம் மெகாபைட் அது இதுன்னு சொல்லி பெரிய ஒரு இடம் தேவைப்படும் சேவ் பண்றது. 60 வயசு வரையும் ஒவ்வொரு நாளும் பேசுறது சேவ் பண்ணி போனா எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும். ஆனா நம்ம ரொம்ப பேசுவோம், இதெல்லாம் பணம் ரொம்ப பேசுவோம். எங்க இருந்து வருது பாருங்க, எங்க சேவ் பண்ணிக்கிறது உடம்புல வருதா இல்லையா? எல்லாம் சொல்றாங்க பேசுறது போல ஒன்று விளங்காது வந்து நான் தானே. ஆனா நான் தாரத்திலிருந்து நீ கொடுக்கணும்னு எல்லாம் சொல்றாங்க. குரான்ல முதலாவது ஆரம்பிக்கணும்லே எல்லாம் சொல்றான், தக்குவா உள்ளவர்கள் யாரு தெரியுமா? அவங்க மறைவான விஷயத்தை நம்புவாங்க, தொழுவார்கள், நாங்க கொடுத்ததுல அவன் செலவழிப்பாங்க. நாங்க கொடுத்ததுல அவங்க செலவழிப்பாங்க. அல்லாஹ் நினைச்சா பெண்ணா படைக்கிச்சு, அல்லாஹ் நினைச்சா மிருகமா படைக்கிச்சு, அல்லாஹ் நினைச்சா நியமானவர்களே ஒன்று நினைக்க சொத்து செலவு இருக்கிறேன். நீங்க மாஷா அல்லாஹ் கணவன்கள் நல்லவர்கள் அன்னஷயம் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவங்க முதுகை குமாரி சார் ஏன்னா பள்ளின்னு சொன்னா 27 சொன்னா கஞ்சி சொன்னா அவர்களுக்கு இடத்துல போட்டு கொடுப்பாங்க. நியமனவர்கள் நான் சொல்ற வேறொன்று இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு தந்து இருக்கிறாங்க, யாரோடையும் எந்த கோபமும் இல்லை. ஆனா நீங்க நாளைக்கு மறுபடியும் நரகத்துல மாட்டிக்கொள்ள போய் அவ்வளவு பெரிய எச்சரிக்கை. நான் குழந்தை எங்களுக்கு வந்தது சொல்றது டைம் இல்ல, நீங்க கண்டியமான சொத்து செல்வது தந்து இருக்கிறாங்க. கண்டியமானவர்கள் சொல்லவரும் யாரும் பிழையானவர்கள் அல்ல. ஆனா இந்த சொத்துல நீங்க கொடுக்கல அல்ல எடுத்து நீங்க பதில் சொல்லணுமே, ஜகாத் பார்சல் அடிச்சு கொடுக்கணும். நீங்க அப்படி இல்ல, ஜகாத் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், சேகரிக்கிறது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், இப்படித்தான் கொடுக்கணும். 8 கூட்டத்தை தான் பேசி சேரணும். ஜகாத் ஹவுல் நிசாப் வஸபுல் அது ஒரு அளவு இருக்குது. அது இந்த பொருள் எப்படி கொடுக்கணும், அசைய பொருள் அசையா பொருள் அதுல ஷரத்து ஃபர்து சுன்னா எல்லாம் இருக்கு. இதுல சொல்றதுக்கு நேரத்தில் உலமாக்கள் இருப்பார்கள், அனைவர்கள்
சகாத வீணாக்கிறாதீங்க. தொழுகைக்கு அதுக்கு ஒரு முறை இருக்குது. முதலாவது தக்பீர் கட்டணும், அதுக்கு ஒரு சுத்தம் செஞ்சு கொள்ளணும், புது எப்படி இருக்கணும், புது இல்ல தயார் செய்யணும். கண்ணியமானவர்களை தொழுகைக்கு எப்படி ஷரத்து ஃபர்து சுத்தம் இருக்கிறதோ அதே போல ஹஜ்ஜுக்கு எப்படி இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் நாம படிப்போம். அரஃபா என்ன, முஸ்தலிஃபா என்ன, மினா என்ன, நாம எப்படி என்ன செய்யணும்னு படிச்சுட்டு போவோம். தொழுகையிலும் அப்படித்தான், நோம்புலையும் அப்படித்தான். நோம்பு முறியதுக்கு காரணம் என்ன, நோம்பு எப்படி பிடிக்கணும், இதே போல சகாத்திலும் அத்தனை விஷயமும் இருக்கிறது. படியுங்கள், விளக்குங்கள், கட்டாயமாக செய்யுங்கள். நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா, நீங்க உங்களோட சொத்துல இருந்து ஒரு பகுதிக்கு எடுத்துட்டு போகணும். அது உங்களோட சொத்து, நீங்க கொடுத்து போகணும். உங்களோட பகுதி, நீங்க ஒரு பகுதிய சொத்து நீங்க எடுத்துட்டு போகணும். கண்ணியமானவர்கள், அது உங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு நன்மையாக அமைய வேண்டும். அந்த எடுத்துட்டு போறது தான் நீங்க கொடுக்கிறது. நீங்க எடுத்துட்டு போறதுதான் நீங்க கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரும் எங்களுடைய செல்வந்தர்கள் பள்ளி மதரசா அது இந்த நேரம் கொண்டு இருப்பார்கள். அவர்கள் நாளைக்கு அல்ல இடத்துல வைத்து மாட்டிக்கொள்ளக் கூடாது. எனவே மகிமாரசம்னா அவங்க இருந்துக்கும். நாங்க கொடுக்கறதுல இருந்து அவங்க செலவழிப்பாங்க, நாங்க கொடுக்கறதுல இருந்து அவங்க கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, அந்த தன்மை இயல்பு வரணும். நான் மூத்தாகிற நேரத்துல அல்லாஹ் எங்களை மூத்த லேசாப்புறம் நிறைய விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேர் இந்த ஜகாத்தை கொடுக்கல, வலா யஹ்சபன்னல்லதீன யப்தலூன பிமா ஆதாஹுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்ததுல ஹஜ்ஜத்தனம் பண்றவங்க அவங்க நினைக்கவானம் அது அவங்களுக்கு நலவன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவங்களுக்கு கெடுதியாக தான் இருக்கும். யௌமல் கியாமத்துடைய நாளையில ஒரு ஹதீஸ் வருது. நபி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சொத்தை அப்படியே எடுத்து அதை ஒரு இரும்பாக மாற்றி அதை சூடாக்கி உங்க நெத்திலே முதுகல் என்று அயன் பண்ணப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய கேவலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை காலம் அல்லாஹ் தந்தது. அப்ப இல்லையே, விட்டுதான் போகணும். அது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கட்டாயமா கொடுத்தாங்க. அதுல பரிசுத்தம் இருக்குது. அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பாங்க, அல்லாஹ் அதுல கண்ணியத்தை தருவாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணியத்தை தருவாங்க. எனவே கண்ணியமானவர்கள், சஹாபாக்கள் பயந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட சஹாபாக்கள் பயந்தாங்க. இத்தனை வருஷம் நான் ஜகாத் கொடுக்கல, அது என்னணும், எப்படி கொடுக்கணும் பாருங்க. இவ்வளவு காலம் கொடுக்கல, சரி நான் இந்த முறை சரி கொடுக்கிறேன், ரமதான்ல ஏன் கொடுக்கிறேன், அது பல மடங்காக இருந்தால் எனக்கு நன்மை தரணும். சரி இந்த வருஷத்துக்கு நான் கொடுக்கிறேன், சரி இந்த வருஷத்துல இருந்து கொடுக்கிறேன், சரியா கணக்கு பார்த்து கொடுங்க. மற்றதெல்லாம் சேர்க்கக்குள்ள பெரிய ஒரு அமௌண்ட் வருமா இருந்தால் சரி பரவாயில்ல, தௌபா செய்யக்கூடிய நிலைமையா தௌபா செய்யுங்க. ஆனா இல்ல, நான் எல்லாத்தையும் கொடுத்து அல்லாட்ட மாட்டிக்கொள்ள கூடாது. என்ற சகாபாக்கள் தவறு செஞ்ச ஓடி வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, யார சொல்றாங்க, நான் எப்படி செஞ்சிட்டேன், உலகத்தோட முடிஞ்சிடும், நாளைக்கு மறுமைக்கு வந்துடக்கூடாது. கண்ணியமானவர்களே, எல்லாரும் உட்பட்டு போகும். நான் கடைசியா திரும்பி போற இடத்துல பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு விஷயத்தோட நான் முடிக்கிறேன். கபருக்கு போனதுக்கு பிறகு எங்களை கொண்டு வச்சிருவாங்க. எச்சத்துக்கு பிறகு கண்ணியமானவர்களே, எல்லாரும் மூடிடுவாங்க. மேலால மூடில எங்க சொந்தக்காரங்க எல்லாமே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுக்கு மேல ரூபு கொடுக்கப்படும். கேள்விகளுக்கு ரூபு கொடுக்கப்படும். ரூபு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால நாம் என்ன செய்யணும் பார்ப்போம். நான் மட்டும் இருள் சூழ்ந்து யாருமே இல்லை, உள்ள இருளடிக்கும், அது அதை மறைவடிக்கும். தனியா கொண்டு விட்டாங்க, மனைவி இல்லை, புள்ளை இல்லை, குடும்பம் இல்லை, நண்பன் இல்லை, யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறும் கையோட கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. கண்ணியமான ரூபு கொடுக்கப்பட்டோன்னே என் மாமா போறாரு, என் மகன் போறாரு, என் பெரிய மகன் இளையவரை எல்லாம் போறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் போனாங்க. நான் மட்டும்தான், நான் கத்த பார்ப்போம், கதற பார்ப்போம், வெளியே வர பார்ப்போம், எலும்ப பார்ப்போம், ஒண்ணுமே செஞ்சு கொள்ளலாம். அந்த நேரத்துல அந்த கபரு பேசும் பண்ணார்கள். கல்லமோ இல்லா கபரா, கபரு தவிர வேறு யாரும் அவரோட பேச மாட்டாரு. கபரு சொல்லும், என்ன நெருக்கத்தை பத்தி உனக்கு தெரியாதா, என்ற வேதனை பத்தி உனக்கு தெரியாதா என்று கேட்டுட்டு இந்த கபரு சொல்லும், எனக்காக என்ன தயார் செய்திருக்கிறதா என்ற கபரு கேட்கும். கண்ணியமானவர்கள், அந்த நிகழத்தில் தயாரித்து கடல்ல இந்த ரமலான் மாசம் எதிர்பார்த்து நம்ம துவா செய்து பேசுற கருத்து. ஆனா ரமலான் அடையாளங்கள் நிறைய பேர் தெரியுறாங்க, திடீர்னு என்னமோ நடக்குது, விழுகிறாங்க, மௌத்தாகிறாங்க, கபல கொண்டு இருக்கிறாங்க. 50 வயசு கண்ணியமானவர்கள், எனவே அதற்கு நம்ம தயாராகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் கேட்போம் அதன்படி அமல் செய்து நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்ம அனைவரும் செய்த அனைத்து பாவங்களையும்
தருவாயாக அல்லாஹ். அதிகமான பாவங்களை செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்து பாவங்களை மன்னித்து தருவாயாக அல்லாஹ். எங்களை கபூல் செய்வாயாக அல்லாஹ். இந்த ரமலானை அடைய செய்வாயாக அல்லாஹ். நல்ல உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அல்லாஹ். கொடுக்கின்ற மனப்பான்மை தந்தருவாயாக அல்லாஹ். நல்ல கொடுக்கின்ற மனப்பான்மை தந்தருவாயாக அல்லாஹ். ஈமானை வலுப்படுத்துவாயாக அல்லாஹ். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.